ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிஸி டே தான். நம்ம சேனல்ல இருந்து கேக் வீடியோஸை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயலூர்ல இருந்து. நம்ம இருக்கிறது கல்லணை, அவங்க வயலூர். கிட்டத்தட்ட எனக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலும் நம்மளை மதிச்சு நம்ம சேனலை பார்த்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் எனக்கு பிக் அனுப்பி எனக்கு இதே மாதிரில 2 kg சாக்கோ ட்ரஃபிள் வேணும், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸை பறக்க விட்டாச்சு. இதில் கொஞ்சம் எடிபிளும் இருக்கு, நான் எடிபிளும் இருக்கு. கேக்கெல்லாம் பக்காவா பேக் பண்ணி நானும் மாமாவும் கிளம்பிட்டோம். இன்னைக்கு மாமா தான் டிரைவர். காவேரி ஆத்துல பாருங்க இவ்வளோ தண்ணி ஓடுது, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அந்த சிஸ்டருக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையா நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தாங்க. உங்க நம்பிக்கையை காப்பாற்றுற விதமா நான் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் ஆர்டர் கேக்கு, 1 kg 2 டயர் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் தான், லால்குடியில இருந்து. ஏதாச்சும் ஒரு பிக்சர் அனுப்பி இதுதாங்க மாடல், இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்கன்னா அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். டிசைன் உங்க சாய்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு, நம்ம மண்டையை பிச்சுட்டு தெரிய வேண்டியதுதான். இந்த கஸ்டமர் டிசைன் நீங்களே பார்த்து பண்ணிடுங்க சிஸ்டர், பார்க்க சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதே மாதிரியே நான் பண்ணிட்டேன். இந்த கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் இல்லையா, பார்க்க ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கணுன்றதுக்காக பாட்டம் டயரை ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரியே பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஐசிங் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க பையனுக்கு தான் பர்த்டே. பையன் அப்படின்னாலே ப்ளூ கலர், பொண்ணு அப்படின்னாலே பிங்க் கலர் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே பண்ணிட்டேன். இந்த கேக்கையும் நீட்டாக பேக் பண்ணி டெலிவரிக்கு கிளம்பியாச்சு. கஸ்டமர் வந்து எப்பவுமே நம்பர் 1 டோல்கேட்டில் தான் வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம கிட்ட கேக் எப்படி அஃபோர்டபுளாக இருக்குமோ அதே மாதிரி டெலிவரி சார்ஜும் அஃபோர்டபுளாக தாங்க இருக்கும். வயலூரில் டெலிவரி பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அவங்க கிட்ட 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே நம்பர் 1 டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுதாங்க சென்னை பைபாஸ். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தெரியும், மலைக்கோட்டை தெரியும். இதுதாங்க கடைசி ஆர்டர், 2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இதை ஆர்டர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. நீங்களும் திருச்சியில் இருக்கீங்க, ஹோம்மேட் கேக்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.